ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துருக்குது யஷ்வந்த் சேனல். இன்றைக்கி நான் என்ன காட்ட போகிறேன்னா, புக்குக்கு சிம்பிளாக அட்டை போடுற ஒரு ஃபோல்டர் தான். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இது போடுவாங்க ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். ஈஸியாக தான் இது பண்ணுறது. இருங்க நான் காட்டுறேன். ஹாய் காய்ஸ், நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த புக்கெல்லாம் போடுறதுன்னு. ஸோ நான் காட்டுறேன்னு சொல்லியிருந்தால இது தான். இது வந்து ஒரு சின்ன மாடல் புக்கு தான். சின்ன மாடல் புக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ஃபோல்டர் தான் பாய்க்கணும். ஸோ ஃபோல்டருக்கு பின்னாலே வந்து உங்களுக்கு நிறைய ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நான் காட்டுற பாருங்க, இதே மாதிரி தான். இதே மாதிரி ஸ்டிக்கர்ஸ் தான் வந்து அதுலேயே இருக்கும். ஒரு இதில் 6 இருக்குங்க. இந்த மாதிரி குட்டி புக்கு பாய்க்கலாம். நீங்கள் என்ன கேட்டிருப்பீங்க, மீடியம் இருக்கா? இருக்கு. நான் சொல்லியிருந்தேன்ல இந்த மாதிரி புக்கெல்லாம் போடுறதுன்னு. ஸோ இந்த புக்குக்கு வந்து இதுதான். இது வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா ஸ்கொயர் இருக்கும். பாருங்கள், ஃபோல்டர் போடாத மாதிரி தானே இருக்குது. ஃபோல்டர் இருக்குது. ஃபோல்டர் இது வந்து இங்கே ஃப்ரீ ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. 6 இருக்குது ஸ்டிக்கர்ஸில். ஸோ இங்கே பாருங்கள், கல்லில் கூட வர்றது. ஏன்னா இது ஸ்டிக்கர்ஸ்னால இது செம்ம குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து பெரிய புக்கு. ஓகே, இப்போ நான் வந்து போட்டு உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்ட போகிறேன். ஸோ நான் இப்போ போட போகிறது வந்து 4 வகையான புக்கு. ஸோ இது 2 வந்து பெரிய புக்கு, அப்புறம் இன்னும் 2 வந்து குட்டி புக்கு. ஸோ இப்போ நான் வந்து போட்டு காட்ட போகிறேன். ஸோ புதுசு எடுத்துப்போம். இந்த இது ஓப்பன் முடிஞ்சால் வாங்க. ஜஸ்ட் டிக்டாக் ஷாப்பில் தான் இருக்குது. வேறு ரொம்ப குறவாக தான். சாரி கேஸ், நான் வந்து கோலக்கால பேசுகிறேன். வெரி சாரி ஆப்சரிக்கிங்க. ஸோ நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். இது வந்து இருக்குல்ல, இது வந்து அப்படியே வந்து இழுக்கும். இது பேப்பர் மாதிரி இருக்கும். பேப்பரை நீங்கள் வந்து அப்படியே அழகாக எடுத்திங்கன்னா கொஞ்சம் எழுத்த போதும். கொஞ்சம் எழுத்து கவனிக்கிட்டிங்கன்னா மீனுக்கு பணம் வரட்டேன் இப்படியே எழுத்துக்கிட்டே வந்தோம். இந்த மாதிரி இருக்கும். எங்கேயோ பட்டுறீங்க ரொம்ப இருக்கும். சார் நான் கொஞ்சம் டின்னர் சாப்பிட போயிருந்தேன், அவ்வளோதான். இது வந்து நான் அதே மாதிரி தான். அங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு பேஜ் ரெடி. அப்படியே நெக்ஸ்ட் பேஜ் திருப்பிங்கன்னா இது இருக்கும். அது நல்லா எடுத்துக்கோங்க. மூடேன்ட்டான். என்னடா வேலை எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்களா? நான் அவ்வளோ பேரா ஊர்லேயே. ஓகே கைஸ், நான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே வாடே இந்த புக்கு அட்டை போட்டு கொடுத்துறேன், ஸ்கூலுக்கு யூஸ் பண்ண போ. சரிங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.